அதனால எங்கே மாண்புமிகு உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க எனக்கு தெரியாது. பட் இருந்தும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் சொல்லக்கூடிய எங்களுடைய வாதம் அது. நாமக்கல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பு வந்து வாங்குறதுக்காக கொள்முதல் பண்றாங்க. அப்ப 10% கரப்ஷன் பணம் கொடுத்தாதான் கொள்முதல் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இது என்ன புதுசா கேக்குறீங்க நீங்க? என்ன இதே ஊர்ல நீங்களும் வசிக்கிறோம், நானும் வசிக்கிறோம். தஞ்சாவூர்ல 2 ஆண்டுகளுக்கு முன்பு கரும்பு வாங்கினாங்க. எப்படி வாங்கினாங்க? அது திமுக கான்ட்ராக்டர் தான் வாங்கணும், அவங்க கையில தான் நீ கொடுக்கணும், அவன் கரும்பு கொண்டே கொடுப்பான். இது புதுசு தானே? இது தமிழ்நாட்டில் நீங்க ரொம்ப பழசு மாதிரி பாக்குறீங்களே. இது எப்பவுமே நடக்கிறது தான். ஆனா இன்னைக்கு அது நார்மலைஸ் ஆயிடுச்சு. திமுக காரனா ஒரு கரும்பு வாங்குற இடத்துல கமிஷன் வைப்பாங்கிற நார்மலைஸ் ஆயிடுச்சு. அதனால இது எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கண்ணா. ஏதோ இதுவரைக்கும் லஞ்ச ஊழலே நடக்காத ஒரு தமிழ்நாட்டில் திடீர்னு வந்து அண்ணே என்ன கரும்பு காசு வாங்குறாங்க அப்படின்னா மக்கள் யாரும் அதுக்கு ஆச்சரியப்பட போவதில்லை. இன்னைக்கு ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இவ்வளவு மோசமா இருக்கு. அதனால இது ஒரு விவசாய பெருமகனும் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம். இது புதுசா இருக்கு மேடம். அதாவது இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், நான் தான் முதல்ல சொன்னேன்னு நினைக்கிறேன் மேடம். ஆளுநர் அவர்கள் எதற்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும்னு கேட்டேன். அதாவது அந்தந்த மாநிலத்தினுடைய ஆளுநர்கள் ஸ்டாண்ட மாத்திக்கலீங்க. வந்தாவே பொலிட்டிக்கல் கேள்வி வரும், அல்லது நார்மல் கேள்விக்கு பதில் சொன்னால் அது பாலிடிக்ஸ்ல போய் முடியும். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஆளுநர் சொல்றாரு. அது தமிழக ஆளுநர் சொல்லலாமா? கேள்வி நம்பர் 1. தமிழக ஆளுநர் சொல்றதுக்கு அனுமதி இருக்கா? கேள்வி நம்பர் 2. அதனால் என்னை பொறுத்தவரை ஆளுநர் அவர் வேலையை செய்யறாரு. இங்க ஆளுநர் வந்து லெப்டினன்ட் கவர்னர் இல்ல, இஸ் அ கவர்னர். லெப்டினன்ட் கவர்னராக இருந்தால் சகோதரன் நீங்க கேட்கிற கேள்வியில் நியாயம் இருக்கு. தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா புதுச்சேரிக்கு இருந்தாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் அவங்க கையில இருக்கு. லெப்டினன்ட் கவர்னர் டெல்லி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் அவங்க கையில இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுநர் வந்து ஃபிகர் ஹெட்டா இருக்கிறார். இங்க ஒரு வைஸ் சான்சலர் போடுறக்கே இந்த பஞ்சாயத்து. இந்தியால எங்கேயுமே யூஜிசி நாமினி பிரச்சனை இல்லாம இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் யூஜிசி நாமினிக்கு என்ன பிரச்சனை? வேற எந்த மாநிலத்திலும் பிரச்சனை இல்லை. எல்லா மாநிலத்திலையும் யூஜிசி நாமினி, யூஜிசி ஆக்ட் சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் இருக்கு, போறாங்க. தமிழகத்தில் மட்டும் யூஜிசி நாமினி நான் விட மாட்டேன். எப்படி நான் விடுவேன்? அதனால் இவர்கள் ஒரு முறை யோசிக்கணும், இதில் அரசியல் செய்வது யார்? உயர்கல்வித்துறையா ஆளுநரா? வெரி கிளியர்லி உயர்கல்வித்துறை என்பது எல்லோருக்கும் தெரியும். சார் இப்ப எல்லாரும் அந்த ஆய்வு பண்ணிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஆய்வு பண்ணிருக்காங்க, நீங்களும் டெல்லியில போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? என்ன மாதிரி நடவடிக்கை? என்சிபிசிஆரை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கக்கூடிய குழு ரொம்ப ஒரு டெக்கரேட்டட் போலீஸ் ஆபீசர், மகாராஷ்டிராவுடைய முன்னாள் டிஜிபி ஒருத்தவங்க வந்ததா பேப்பர்ல பாத்தங்கன்னா. அப்புறம் என்சிபி நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், NCW நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஒரு மெம்பர் வந்திருக்கிறாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் சார்பாக ரிட்டையர்ட் டிஜிபி அனுப்பிச்சிருக்காங்க சேர்மன். அவங்களுடைய பிரஸ் நோட்ல ரொம்ப சில விஷயங்களை ரொம்ப ஆழமா பேசியிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியை பார்த்தோம், சிஸ்டத்தை ஃபெயிலியரை பார்த்தோம், போலீஸ் என்ன பண்ணாங்க, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். அதனால் நாங்கள் இதை வந்து ரொம்ப கடுமையாக எடுத்துக்கொள்ள போகின்றோம்னு. அதனால் இதுல சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம்ஸ் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க. சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம்ஸ், அதாவது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிஎன்எஸ்லயே அந்த சிசிடிஎன்எஸ்லயே சொல்லிடணும், இந்த மாதிரி கிரைமா நீ ஆட்டோமேட்டிக்கா ரவுடி ரெஜிஸ்டர் அதே கிரியேட் பண்ணி கொடுத்துடணும். எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பெண் வச்சு ஒரு ஏட்டையை எழுதணும்? அடுத்த ரிஃபார்ம்ஸ் என்னன்னா, தம்பி இந்த குற்றம் நீ பண்ணிட்டியாப்பா, ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேஷன் ரவுடி ரெஜிஸ்டர் நீ போய் உட்காந்துக்குவ. நீ மாசம் 4ஆம் தேதி போய் இன்ஸ்பெக்டர் ஐயா பார்த்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வெளியே வா. எனக்கு டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் போலீஸ்க்கு இருக்கு. யார் ரவுடி ரெஜிஸ்டர்ல சேர்க்க வேண்டும் சேர்க்க கூடாது என்பதை ஏட்டையா முடிவு பண்றாரு. அந்த ஏட்டையா தான் முடிவு பண்றாரு. அதனால இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் நான் எதிர்பார்க்கறேன். ஏன்னா இந்த குற்றவாளி குற்றம் செய்வான் என்று தெரிந்தும் கண்காணிப்பு இல்லாதனால குற்றம் செஞ்சிருக்கான். இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்புறேன். ஓகே.